சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 12,000த்திற்கும் மேற்பட்ட உடல்களை மீட்ட பாடி முருகன் என்றழைக்கப்படும் செல்வராஜ் மாத சம்பளத்தில் வேலை தருமாறு முதல்வருக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 36 ஆண்டுகளாக சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில் பாதைகளில் உயிரிழந்தவர்களின் உடல்களை எடுத்து செல்லும் பணியை செய்து வரும் இவர் 15 வயதில் வீட்டை விட்டு வெளியேறி சென்ட்ரல் ரயில் நிலையத்திலேயே இருப்பதாக கூறியுள்ளார். சிதறி கிடக்கும் உடற்பாகங்களை சேகரிப்பது மிகவும் கடினமாக இருந்ததாகவும் அதற்கு தொடக்கத்தில் கூலியாக வெறும் 8 ரூபாய்தான் கிடைத்ததாகவும் தற்போது வரை தனது மாத வருமானம் 5,000 முதல் 6,000 தான் என்ற நிலைமையிலேயே உள்ளதாக வருத்தம் தெரிவித்தார். என்னுடைய கோரிக்கை எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும். ஏதாவது ஒரு மாத சம்பளத்துக்கு ஏற்பாடு பண்ணிங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். பிற்காலத்தில் எங்கள் குடும்பத்துக்கும் அது ஒரு உதவியாக இருக்கலாம். இப்போ நாங்கள் இறந்தாங்க எங்களுக்கு ஒரு ரூபா கூட இல்லை. எங்கள் பணத்தை எரிக்கிறதுக்கு கூட குடும்பத்துக்குன்னு ஒரு ரூபா காசு கூட கிடையாது. அதனால் எங்களை மாதிரி ஆளுங்களை கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் ஒரு ஊக்குவிச்சிங்கனாக்கா நாங்கள் செய்கிற பணியை இந்த குடிச்சிட்டு தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அந்த நேரம் முடியாத பட்சத்துக்கு குடிக்கிறோம். என்னுடைய கோரிக்கை மெயின் வேலை தான். ஏதாவது ஒரு வேலை மாத சம்பளம் மாதிரி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.